மருத்துவமனைக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் உள்ளே வந்து ஐசியூவில் ஒரு லேடி இருக்காங்க. அவருக்கு வேண்டியவர் வந்து வெளியில் ரவுடி அவர் பேரில் கொலை வழக்கெலாம் இருக்குது. நடுராத்திரியில் 2 மணிக்கோ 3 மணிக்கோ பூந்து 4 பேர் 5 பேர் வந்து அருவாள் எடுத்துகிட்டு போய் வெட்டியிருக்கான். ஒரு அரசு மருத்துவமனைக்குள்ளே நடுராத்திரியில் 2 மணிக்கு முதல்ல ஆளையே விட மாட்டாங்க. அருவாளோட எப்படி விடுவாங்க 4 பேரை? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் இங்கே கேட்கனார் இல்லையா, அங்கே ஏதோ ஒரு இஎஸ்ஐ ஆஸ்பத்திரியில் ஒரு பெண்மணி வயதான மூதாட்டி படுத்திருக்காங்க. ஏதோ முன்விரோதம் காரணமாக ஒரு பெண் வந்து பர்தா போட்டு வந்திருக்கு. அந்த பெண் வந்து இஸ்லாமிய பெண் இல்லை, அடையாளம் தெரியாமல் இருக்கிறதுக்காக பர்தா. இந்த பர்தாவில் ஒரு பெரிய அதில் ஒரு கஷ்டம் என்னென்னா, உள்ளுக்குள்ளே ஒரு ஆம்பளை பர்தா போட்டு வந்தால் கூட பர்தாவை நீக்கு என்று சொல்வது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயன்றது. அதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம பர்தா போட்டவங்களாம் தப்புன்னு சொல்லலை, இந்த பர்தாவை மிஸ்யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, ஆம்பளைங்களோ பொம்பளைங்களோ. அந்த பெண் வந்து இஸ்லாமியர் இல்லை, ஆனால் வந்து போட்டு முன்விரோதமாக வந்து அந்த மூதாட்டியை வந்து கொலை முயற்சி பண்ணிட்டு போயிடுச்சு, சுத்தியால் அடிச்சுட்டு போயிருக்கு.